ஹாய், வெல்கம் டு எம்சி ஃபேஷன். இப்போ நம்ம பார்க்க போகிறது கட் ஒர்க்கு. அதுக்கு வந்து டயல் ஜிப்ரண்ட் சரி, நார்மல் அயன் நீடில், அகர்வத்தி இவ்வளோ தான். இப்போது டிசைன் போட ஸ்டார்ட் பண்ணலாம். நாட் போட்டு வச்சுருக்கேன் சரியில் செயின் ஸ்டிச் போட ஆரம்பிக்கலாம். செயின் ஸ்டிச் போட தெரிஞ்சாலே போதும், நம்ம ஈஸியாக கட் ஒர்க் பண்ணிடலாம். இப்போது செயின் ஸ்டிச் வந்து நான் சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் டபுள் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கும். செயின் ஸ்டிச் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சேரீ என்ன கலரோ, ப்ளவுஸ் ஒரு கலராக இருக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து சேரீயோட கலரை வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் கட் ஒர்க்கில் ஈஸியாக செய்ய முடியும். ரொம்ப அழகாக இருக்கும். கட் ஒர்க்லேயே வந்துட்டு நார்மலாக இப்போது செயின் ஸ்டிச்சு போட்டுட்டு கட் பண்ணி எடுப்போம் சிசரில். அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா பிரிஞ்சு வந்துடும். இப்போ அகர்வத்தி வச்சு கட் ஒர்க் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த சைடெலாம் எதுவும் பிரிஞ்சு வராது, அப்படியே நல்லா செட்டில் ஆகிடும். ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்க. செயின் ஸ்டிச் ஃபுல்லாக முடிக்கலாம். செயின் ஸ்டிச் முடிச்சுட்டு சென்டரில் வேணும் அப்படின்னாலும் கட் ஒர்க் பண்ணிக்கலாம். நான் செய்யலை, சென்டரில் வந்து ஒரு பீடு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். அவுட்டரில் மட்டும்தான் கட் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போது அகர்வத்தி பற்ற வச்சுட்டு பொறுமையாக அடியில் ஒரு கிளாத் வச்சுக்கோங்க. லைட்டாக அடியில் தொடச்சி க்ளீன் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த நெருப்பு ஃபுல்லாக பரவாமல் பொறுமையாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் கிளாத் ரஃப்பாக இருக்கிறதுனால பொறுமையாக ஸ்ப்ரெட் ஆகுது. ப்ளவுஸில் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரம் நெருப்பு அப்படியே பரவிடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். அந்த எட்ஜ் பார்ட்லாம் ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். பிசுறு இருந்தால் அந்த இடத்துல ஜஸ்ட் டச் பண்ணி எடுங்க போதும். பொறுமையாக கொடுங்க. பொறுமையாக எல்லா இடத்துலையும் வச்சுட்டு கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அடியில் எதுவும் பற்றிக்கிற மாதிரி எதுவும் துணி எதுவும் வச்சுக்காமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக அடியில் கொஞ்சம் நல்லா இருக்கிற கிளாத்தை வச்சுட்டு கட் ஒர்க் பண்ணுங்கள். நல்லா க்ளீனாக அந்த சைடில் இருக்கிற பிசுறு எல்லாமே அகர்வத்தி வச்சு எடுத்துருங்க. நீட்டாக வந்துடும். அதுக்கப்புறம் கட் ஒர்க் முடிச்சதுக்கப்புறம் கீழே மேலே எல்லாமே துணி வச்சு துடைச்சிட்டோம் அப்படின்னா அந்த பிளாக் கலராக இருக்கிறது எல்லாமே கிளியராக போயிடும். பொறுமையாக பண்ணுங்கள். ரொம்ப அழகாக இருக்கும் கட் ஒர்க்கு. நமக்கு என்ன மாதிரி டிசைனில் வேணால் போட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன ஸ்பேஸில் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம சிங்கிள் சைன் தான் போட்டிருக்கோம். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வெறும் ரொம்ப பிகினர்ஸாக இருக்கிறவங்க கூட ஈஸியாக போடலாம். கொஞ்சம் அகர்வத்தி வைக்கும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கிளியர் பண்ணுறேன். பொறுமையாக பண்ணுங்கள். கட் ஆகாமல் இருக்கணும். நம்ம செயின் ஸ்டிச் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது கட் ஆகாமல் இருக்கணும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள்.
பொறுமையாக பண்ணுங்க. அந்த பிசுறு எதுவும் தெரியாமல் நீட்டாக பண்ணிவிடுங்க. முடிச்சுட்டு எல்லாம் கிளாத் வச்சு துடைச்சோம் அப்படின்னா கிளியர் ஆகிடும். அந்த கருப்பாக இருக்கிறது எல்லாமே எதுவும் தெரியாமல் இருக்கும். முடிச்சுட்டு நமக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் அடியில் வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபேப்ரிக் க்ளூ போட்டுட்டு அடியில் வச்சு ஸ்டிக் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் ட்ரை ஆகிட்டதுக்கப்புறம் அவ்வளோதான், வச்சு ஸ்டிக் பண்ணிட்டோம். அந்த க்ளூலாம் ட்ரை ஆகிடுச்சுன்னா தெரியாது, நீட்டாக இருக்கும். சென்டரில் வந்து நார்மலாக ஒரு பீடு வச்சு ஸ்டிக் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணு, ஷேர் பண்ணுங்கள்.